நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ஐயோ கருதில் போங்குறதா சோழ அப்படியே செட்டு தானுங்களா? செட்டு தான். அப்படியே உள்ள போகிறீங்களா? இப்போ இந்த செட்டில் எத்தனை மாடு கட்டிக்கலாங்கண்ணா? இதில் 5-6 மாடு கட்டலாங்க. பெரும்பாலும் வெளியே இருக்குங்க. வெளியே விட்டுக்குங்க? ஆமாம் ஆமாம். கறக்கிற நேரத்துக்கு மட்டும்தான் இங்கே கொண்டு வருவோம். எப்படி நீங்கள் மாடுகளை மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போவீங்களா இல்லை கட்டி வச்சு? மேய்ச்சலுக்கு போயிடும். இங்கே இருக்கிற மாடுகள்லாம் காலையில் நேரத்துக்கு போனால் 10 மணிக்கு தான் வரும். 10-11 மணிக்கு கொண்டு வந்துடுவோம். இது என்ன சீட் போட்டிருக்கீங்கண்ணா? கவர் சீட் தானே. கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. கூலிங் சீட்டு நல்லா தான் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். இப்போ மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னா நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கணுங்க? இப்போ நான் உங்ககிட்ட அண்ணா இந்த மாதிரி நான் மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது நான் ஒரு மாடு வாங்கலான்ட்டு இருக்கிறேன். அந்த மாட்டிலிருந்து நான் எப்படி பெருக்கிறது, எத்தனை வருஷத்தில் நான் ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறத உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். அதாவது இப்போதைக்கு கறவை மாடாக வாங்கினோம்னா நம்மளுக்கு வருமானம் இருக்குது. அதில் கரெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒவ்வொன்றா பெருக்க வேண்டியதானே. அப்படித்தான் பண்ண முடியும். கொள்ளுமுதல் போடணும், சும்மா முடியும். இன்னத்தண்டாவதுக்கெல்லாம் 4-5 லட்சத்துள்ளதுன்னு சேர்த்து 2 மாடு 3 மாடு வாங்க முடியும். அந்த அளவுக்கு வச்சு தான் பண்ண முடியும். இது எதோ கண்ணுக்குட்டி வாங்கி தோட்டத்துக்குள்ளே மேய்க்கிறதுனால அது பெருசு பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் அப்படியே அந்த பயிர் பார்க்கலாங்களா? அப்படியே காட்டுங்க. இப்போ என்ன தீவனம் என்ன கொடுத்துருக்கீங்க? இது புண்ணாக்கு தவிடு தானே. புண்ணாக்கு தவிடு. ஆமாம். ரெடிமேடாக மாடுகளுக்கு அப்படியே வச்சு விட்ருவீங்களா? இதுவெல்லாம் ஒரு நேரம் தான் தண்ணிங்க. நம்மளுக்கு டைம் அவ்வளோதான், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் பயங்கர வேகமாக நடக்கிறீங்களாண்ணா? ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறீங்க. வடிவேல ஏதோ படத்தில் சொல்கிற மாதிரி நாங்கள் என்னென்னமோ நினச்சி நீங்கள் ரொம்ப வேகமாக இருக்கீங்கிற மாதிரி. டைம் அவ்வளோதான். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகணும். இப்போ நீங்கள் வராமல் இருந்தால் குளிச்சுட்டு கிளம்புறாரு. எல்லாருமே இப்படியே சொன்னால் நாங்கள் எப்படி தான் பேட்டி எடுக்கிறோம் பண்ணுறதுங்க. நம்ம பொழப்பு அப்படி. 3 நாள் ஆச்சு இங்கே தோட்டத்துக்குள்ளே இன்னைக்கு தான் வந்தேன். இப்போ மருந்து அடிச்சு போட்டு இதில் கொண்டு கட்டி ஒன்று மேவ போட்டு கிளம்பணும். இப்போ இந்த தீவனங்கள் இங்கே இது இவ்வளோ தானுங்களா? நீங்கள் பயிர் இவ்வளோதானு சூப்பர் நேப்பியர் பயிரிட்டு இருக்கீங்க. கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் போட்டு இட வசதி இல்லைன்னா கண்டிப்பாக மாட்டு பண்ணை வச்சு ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் இல்லைங்களா? மெயின் மண்ணுக்கட்டுத்தாரை இருக்கணும். சிமெண்டி கட்டுத்தாரையில் மாடு சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். மண்ணுக்கட்டுத்தாரை இருந்தால் மட்டும்தான் மாட்டுக்கு சுகம். அது எதனாலங்கண்ணா? அது எதனாலங்க? அதாவது இப்போ நம்ம சிமெண்டி கட்டுத்தாரையில் கட்டுத்தாரை நனைச்சி விட்டுறோம். அந்த ஈரமாக போட்டது அது படுத்ததுன்னா மேலே தானே இது மண் இழுத்து போடும்ல கீழே. அப்போ எந்த மிஸ்டேக்கும் மாறுதில்லை. இப்போ மாடுகளுடைய அந்த ஒரு கால் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கால்கள் நீங்கள் லாடை அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாடமெல்லாம் எதுவும் இல்லைங்க. இதுகளுக்கெல்லாம் லாடை இல்லைங்க. கட்டிகிட்டே பேசுங்க. இப்போ இந்த மாடுகளுக்கெல்லாம் லாடம் கட்டல, அதெல்லாம் இல்லைங்க. இப்போ நார்மலாக கட்டாந்தரையில் தான் நடக்குது. ஆமாம். நடக்கும்போது அந்த மண்ணில் கால் வச்சு நடக்கும்போது அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்களா? அது எப்படிங்கிறது தெரியலிங்க. எல்லாம் டாக்டர்களை தான் கேட்கணும். இது கண்ணுக்குட்டிங்களா? ஆமாம், இதெல்லாம் கண்ணுக்குட்டி. எத்தனை மாதத்துக்கு கண்ணுக்குட்டிங்கண்ணா? இதெல்லாம் வருஷமாச்சுங்க. ஒரு வருஷம் இருக்குங்களா? இருக்குங்க, வருஷமாச்சு. இப்போ நம்மளது இங்கேயே நீங்கள் எல்லாமே கட்டி வச்சுருவீங்க இல்லைங்களா? ஆமாம். எத்தனை மாதம் கழிச்சு செனை ஊசி போடுவீங்க? இதெல்லாம் ஒரு 1.5 வருஷமாவது ஆகணும். சிறுசில் போட்டோம்னா அப்புறம் நொந்து போகும். ஊசி பெஸ்ட்டுங்களா காளை பெஸ்ட்டுங்களா உங்களுக்கு? நீங்கள் எப்படி சினை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க? ஊசி தானே. ஊசி தான். காளை பயன்படுத்துறது இல்லை? காளை இல்லைங்களா, இங்கே யார் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வச்சு பராமரிக்க முடியாது, ரொம்ப சிரமம். அதனால் ஊசியே பயன்படுத்திக்கிறீங்க. இந்த ஊசி வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குங்களா? அது சில மாடு பிடிக்கும், சில மாடு பிடிக்காது. அந்த கோளாறு இருக்குது. என்ன பண்ணுறாங்க, அப்புறம் பிடிக்கலன்னா தெரிய வேண்டியது, வேறு வழி இல்லை. காலைக்கு நாம் எங்கே கொண்டு போகிறோம்? எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு டெம்போ பிடிச்சி ஆள் பிடிச்சி கொண்டு போக முடியுங்களா? மாடுகளுக்கு இந்த சூப்பர் நேப்பியர் இதெல்லாம் சொன்னீங்க. இந்த மக்காளச்சோளம் நீங்கள் பயிரிட்டுருக்கேன் நீங்கள். ஆமாம். இதை தாண்டி நம்ம வேறு என்னென்ன தீவனங்கள் கொடுத்தா மாடுகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பால் நல்லா இருக்குங்க?
பால் நல்லா இருக்குங்கிறது வந்து இப்போ போடுறது வந்து இந்த 2 தீவனம் தான் போட்டிருக்கிறோம். வேறு வந்து மஞ்சோளம், அது ஒரு வேளை போடலாம், இது நல்லா இருக்குது. மண் சோளங்கிறது என்னங்க? இந்த சோளம் தானே, இதுதான் சோளம் தான். இது தட்டு சத்து இருக்குது, இது போடலாம். இதான் 3 ஐட்டம் தான். அப்புறம் மசால் இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகாது. நம்ம ஏரியாவுக்கு அது செட் ஆகிறது இல்லை. செட் ஆகாது. எல்லாம் போட்டு பார்த்தேன், அதெல்லாம் செட் ஆகிறது இல்லை. இப்போ நீங்கள் நேரடியாக சப்ளை பண்ண போகிறீங்களங்க? ஆமாம். மக்கள்கிட்ட நீங்கள் போகும்போது அவங்க வந்து பால் வந்து எப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதாவது வந்து இன்றைக்கி பால் சிலர் வந்து நமக்கு தனியாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் 2 ரூபா எச்சு கொடுத்துட்றேன், அப்படியே கொடுங்கன்னு கூட சொல்கிறாங்க. அப்படி கொடுக்குறவங்களுக்கு அப்படி பிடிக்கிறது, இப்படிக்கு வேணுங்கிறவங்களுக்கு இப்படி. சிலர் வந்து சக்கப்பாலை வாங்கி கலக்கி ஊற்றுறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, யாருக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிட்டு போகிறாங்கன்ட்டு நாம் போக வேண்டியது. டீ கடைகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க? டீ கடை சப்ளையில் இல்லை, ஒன்லி வீடுகளுக்கு தான். ஓ, எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது கேன்லேயே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அளந்து ஊற்றிடுவீங்களா எப்படிங்க? ஆமாம், கேனில் தான் எடுத்து ஊற்றுவீங்க. நீங்கள் அந்த பாட்டிலில் சில இடங்கள்லாம் தேவைப்படும், அந்த மாதிரி அதுவும் கொண்டு போகிறது தான். பால் அதாவது வந்து நம்ம வேகத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ அவங்க எந்திரிக்கலின்னு வைங்க, பாட்டில் வச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் போகிற போது அந்த பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. தூங்குற ஆளுங்க இருக்குது, சனி ஞாயிறு எந்திரிக்க மாட்டாங்க, எல்லா சிரமமும் இருக்குது. நல்ல பாலில் வந்து தரமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்த முடியுங்களா? முடியும். அதை விரும்பி வாங்கணும். காசு அவங்க அந்த அளவுக்கு எச்சு கொடுக்கணும் இல்லைங்க. நம்ம அப்படியே கொண்டு போய் ஊற்றுறோங்கிற போது அதுக்கு தகுந்த ரேட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ரேட்டு கொடுக்கலையே நம்மளுக்கு கட்டுப்படியாக கட்டுப்படி போட முடியும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை, அது நிறைய பிரச்சனை இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கு அப்படி வாங்குவாங்க, ஒவ்வொருத்தர் நமக்கு நார்மலாக இருந்தால் போதும்பாங்க. அதையெல்லாம் வந்து அவரவர் விருப்பப்படி தானே. இப்போ சூப்பர் நேப்பியர் எவ்வளோங்க? 1/2 ஏக்கரில் பயிரிட்டு இருப்பீங்களா? இல்லையே, அது 1/4 ஏக்கர். 1/4 ஏக்கர். கண்டிப்பாக ஒரு சூப்பர் நேப்பியர் பயிரிடாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? அது மெயின் ஒரு வேலையாக அது போடல. ஏதோ ஒரு இதுக்கு மேவில்லைங்கிற போது விஸ்குன்னு வெட்டி போட்டுக்கலாம். அது அறுக்க தலைஞ்சிட்ருக்கு, இது போட்டுக்கலாம். இது நம்மளுது தான். இது நம்மளுது தான். மக்காச்சோளம் பயிரிட்டுருக்கீங்க. இந்த மக்காச்சோளம் வந்து எவ்வளோ ஏக்கரில் பயிரிட்டுருக்கீங்க? மக்காச்சோளம் வந்து 20 ஓசு ஊனுங்க. 20 ஓசு எனக்கு ஒரு டெம்போ கடவாக இருக்குது. அப்புறம் அது வெட்டிட்டு போயிட்டு அடுத்தது 20 ஓசு ஒரு 10 நாள் கழிச்சு அப்படித்தான் ஊனிட்டு இருக்கேன். இது மக்காச்சோளம் கருது. ஆமாம். இதில் வந்து மாடுகளுக்கு வந்து இந்த பால் வந்து அதிகப்படுத்திருக்கு. அந்த கருது கொஞ்சம் இல்லைங்கண்ணா, இந்த இழுக்கிறதா இல்லை சும்மா இல்லைங்க. இந்த கருது இருக்குது பார்த்தீங்களா? இது கருது இல்லை, இது பூவு. இந்த பூவு இதுதான் கருது. ஓ சாரி, இதுதான் கருது. இதுதான் கருது. இப்போ இதை சாப்பிட்டா பால் வந்து நல்லா இருக்குங்களா? பால் கட்டியும் வரும், பாலும் மிச்சிருக்கு. அந்த ஒரு தரம் வந்து நல்லா கெட்டியாக வரும். இது எவ்வளோ கொடுக்கணுங்கண்ணா? இது வந்து ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு வேலைக்கு 10 தட்டு. கருது நல்லா இருந்ததுன்னா பால் கருதில் போடணும். கருது முத்தி போச்சுன்னா மாடு ஆப்பாகி போகும். ஓ, அதெல்லாம் இருக்குங்களா? கருது முத்துன்னு கருது தின்னுதுன்னா மாடு தண்ணி குடிக்காது, மேவிங்காது, எல்லாம் கப்புன்னு ஆப்பாகி போகும். அதுக்கு என்னதான் வழி? வந்து பால் கருது தான் போடணும். அதுக்கு என்ன வழிங்கண்ணா? அந்த மாதிரி வந்து நல்லா பச்சை தண்ணி குடிச்சதுன்னா ஜீரணமாகு. அது ஜீரணமாகலின்னு ஒரு வார்த்தைக்கு தொல்லை ஒன்று. பால் கருதுங்கிறது ஒரு என்ன? பால் கருதுன்னா வரும் இந்த லெவலில் இருக்கும். இதுதான் பால். இதில் வந்து மஞ்சள் கலர் ஆச்சுனால அப்புறம் மறுபடியும் முத்திக்கும். ஓ, இதான் அப்புறம் மஞ்சள் கலரில் போட்டோம்னா அது அவ்வளோ சுத்தப்படாது. இதுதான் பால் கருது. இதுதான் இந்த பக்குவத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பைட்டும் இல்லை. இதுதான் பால் கருது. ஆமாம். இது என்னங்கண்ணா? இது சூப்பர் நேப்பி. அதுவும் அதே தான். இது என்ன? இது கலர் வேற மாதிரி. அது வேற ஐட்டம். ஏதோ இதில் கொடுத்தது, அக்ரியில் கொடுத்தது. இதுவும் போடலாங்களா? அதுவும் போடலாம். இது எவ்வளோண்ணா? இது இதே மாதிரி தான் வளருதுங்களா? இதே மாதிரி தானே, அறுத்தோட வந்துட்டே இருக்கு. இப்போ சூப்பர் நேப்பியருடைய ஆயுட்காலம்னு ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் போட்ட இப்போ 4-5 வருஷம் ஆச்சு. அப்படியே அறுத்துட்டு அதுக்கு தகுந்த சாப்பாட்டை கொடுத்தோம்னா வருது. சாணி கொட்டினா வந்துட்டே இருக்கு. ஆனால் இந்த சூப்பர் நேப்பியர் மட்டும் இல்லைன்னா மாட்டு பண்ணை வைக்கிறது ரொம்ப சிரமம் தான். ஆமாம், இது மெயினாக இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு பிஸ்கின் நம்ம வர மேவில்லை, பச்சையே இல்லை, வரத்தட்டு இல்லை, அறுத்து போட்டுக்கலாம்ல, அப்படி பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஒரு மாட்டு பண்ண ஆரம்பித்தாலும் ஒரு கொஞ்சமாவது ஒரு நிலம் இருந்து ஆரம்பித்தா ஏக்கரை சுத்தமாக இருக்கணும். வெளியவே தீவனம் வாங்கி போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அது வாங்கி போட்டால சமாளிக்க முடியாது. இன்னைக்கு தண்ணியாச்சு 5000 கிராம், நாளைக்கு 6000 கிராம் எப்படி போட்டு சமாளிக்கும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது சிரமம் தான். ஆமாங்க.
அதுக்கு தான் இது முக்கியங்கிறீங்க. ஆமாம். இப்போ தண்ணி வந்து எப்படிங்கண்ணா நீங்கள் சொட்டு நீர் பாசனம் மாதிரி தான் விட்டுருக்கீங்க? ஆமாங்க, சொட்டு நீர் தான். எப்படிங்க அங்கங்கே பாஞ்சிட்டே இருக்குமா? அங்கங்கே கேட்டுவாளுக்கு திருப்பி விட்டு அது போய். கருவலூர் அருகில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் ஒன்று இங்கே இருக்குங்க. கருவலூர் பகுதியை ஒட்டி பல மாட்டுப்பண்ணைகள் செயல்பட்டு இருக்கு. இங்கே வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பண்ணை வச்சிருக்காரு. அவர்கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சுப்பிரமணியம், மருதூர். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? தொழில் இப்போ மாட்டு பண்ண பால் வியாபாரம். ரெண்டு தான் பண்ணிட்டு. எத்தனை மாடு நம்மக்கிட்ட இருக்குங்கண்ணா? 10 உருப்படி இருக்குங்க. 10 மாடு. 10 மாடு. ஆமாம். இப்போ இங்கே இது உங்கள் சொந்த இடம் தானுங்களா? ஆமாம், சொந்த இடம். சொந்த இடம் தான். எவ்வளோ ஏக்கர் நீங்கள் வச்சுருக்கீங்க? இங்கே 7.5 ஏக்கர் இருக்குது. 7.5 ஏக்கர். இந்த 7.5 ஏக்கரில் நீங்கள் சில தீவனங்கள்லாம் பயிரிட்டிருப்பீங்க. சூப்பர் நேப்பியர் வந்து பல தீவனங்கள் பயிரிட்டிருப்பீங்க. இந்த 10 மாடுகளுக்கு வந்து போதுமான தீவனம் இந்த ஒரு வெயில் காலங்களில் உங்களுக்கு இருக்குங்களா? மக்காச்சோளம் போட்டுக்குவோம். அது அளவளவாக வெட்டி போட்டுக்கிற மாதிரி பிட்டு பிட்டாக போட்டுக்கிறது. அப்புறம் மஞ்சோளத்தட்டு, வரத்தட்டு வச்சுக்குவோம். அப்புறம் மறுபடி டெலிகிரஸ் பில்லு இருக்குது, அது ஒரு வேலை போட்டுக்குவோம். அதுதான் தீவனம். அப்புறம் தவிடு கொண்டாச்சு. எந்த மாதிரிங்கண்ணா மாடுகளுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த தீவனங்கள்லாம் சொன்னீங்க, அதில் எவ்வளவு அளவுகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? அளவு வந்து 1.5 கிலோ 1 கிலோ. இங்கே வந்து உங்களுக்கு கம்மியான தீவனம் மேவு இருக்கிறதுனால கம்மியாக தாலி அளவு போடலாம். மேவு பத்தாக்குறைச்சலாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து போட வேண்டியது வரும். பால் குறையாமல் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். மாட்டுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறது தானே. அண்ணனுக்கு வயசுங்க? வயசு 62 ஆச்சு. 62. ரொம்ப இளமையாக இருக்கீங்க. எல்லாமே ஆடு ஓவர் பாடுபட்டு வந்தாச்சு. டெய்லி 80 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எதுக்கு? ஒண்டிப்பூர் பால் சப்ளை. ஒண்டிப்பூரில் சாயந்தரம் நேரத்து பால் இங்கேருந்து போகுது. காலையில் வந்து நமக்கு அங்கே மாடு இருக்குது, 13 உருப்படி இருக்குது. மில்லுக்கு போயிட்டு இருந்து மில்லு ரிட்டையர்ட் ஆனதையும் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டெய்லி நீங்கள் ஒண்டிப்புத்தூருக்கு வந்து இங்கே பால் கறந்து அங்கேயும் மாடுகள் அங்கேயும் மாடு இருக்குது. இங்கே வந்து தோட்டத்தையும் பார்த்துட்டு பால் கறந்து சப்ளை பண்ணிட்டு. அங்கே எப்படி வீடுகளுக்கு சப்ளை பண்ணுறீங்க? வீட்டு சப்ளை தான். இங்கே நீங்கள் சொசைட்டிக்கெல்லாம் இது நீங்கள் பால் ஊற்றுறது இல்லை? சொசைட்டிக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு நமக்கு பால் பத்தாது. அந்த அளவுக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோ லிட்டர் பால் கிடைக்குதுங்க இதில்? இப்போ வந்து சாயந்தரம் ஒரு 50 லிட்டர் வருங்க. காலையில் ஒரு 60 லிட்டர் வரும். சாயங்காலம் ஒரு 50, காலையில் ஒரு 60. கிட்டத்தட்ட ஒரு 110 லிட்டர் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கிறீங்க. எத்தனை மாடு சொன்னீங்க? 10 மாடு. 10 மாடில் 110 லிட்டர் நீங்கள் பால் எடுக்கிறீங்க. 10 மாடுனா 10 மாடும் கறக்கிறது இல்லைங்க. ஒரு 6-7 மாடு தான் கறக்குது. அப்புறம் 4-5 மாடு சினையாக இருக்குது. அப்புறம் அதுகளுக்கும் இதுலேருந்து தானே போடணும். அப்போ நீங்கள் இந்த பால் வந்து நீங்கள் இங்கே சொசைட்டிக்கு எதுவும் ஊற்றாதனால நீங்கள் டைரெக்டாக சப்ளை பண்ணுறது போது நீங்கள் கஸ்டமரோட தேவைகள் உங்களுக்கு தெரியுங்க. அந்த நீங்கள் ஒண்டிப்புத்தூரில் நீங்கள் போய் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக எல்லாம் ஃப்ளாட்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் நீங்கள் போய் சப்ளை பண்ணும்போது 1 லிட்டர் பால் வந்து நீங்கள் அங்கே வந்து என்ன ரேட்டுக்கு கொடுத்துருங்க? 50 ரூபாய்க்கு. 50 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு நாளைக்கு 110 லிட்டர் நீங்கள் வந்து பால் கறந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது உங்களுக்கான வருமானம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் நிற்கிதுங்க? அது நம்ம ஒரு நாளைக்கு எச்சு கம்மி வரும், அதை சொல்ல முடியாது. மொத்த டோட்டலு அப்படி பண்ணி ஒரு தோராயமாக ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் இதில் நீங்கள் எடுக்கலாம் இல்லைங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் மில் தொழிலாளியாக நீங்கள் பண்ணி புரிஞ்சிங்கன்னு சொன்னீங்க. மில்ல என்ன சைடுங்களா இல்லை கார்டிங் டிராயிங் நிறைய இருக்குது? ஸ்பின்னிங்ஸில் ஸ்பின்னிங்கில் இருந்தீங்க. அது இந்த தொழிலை பார்த்துட்டு அந்த தொழிலை பார்க்க முடியாமல் மேல் வேலைக்கு வந்துட்டு சம்பளம் கம்மியாக இருந்தாலும் போச்சாதுன்னு அப்புறம் அரியாவுக்கு போயிட்டேன். சரி, எவ்வளோங்க அதில் எவ்வளோ வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்? அது என்ன அப்போல்லாம் நாங்கள் போகையில் 3 ரூபா கூலிக்கு போய் சேர்ந்து 35 ரூபாய்ங்கிற போது. எந்த வேலை செஞ்சீங்க? செல்வராஜ் அம்மல் பாப்பம்பட்டி. கன்ஃபார்ம் பண்ணாங்களா? சரி. பரமட்டாய் ஒரு 10 வருஷம். அப்போ விஆர்எஸ் போட்டாங்க, எழுதி கொடுத்து நம்ம தொழிலே பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டேன். ஓகே. நீங்கள் அப்படி அந்த ஒரு தொழிலில் கிடைக்காத ஒரு வருமானம் இந்த ஒரு மாட்டுப்பண்ணை அமைச்சதில் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்களா? எனக்கு வந்து மில்லுக்கு போயிட்டு இருக்கையிலையும் மாடு வச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இதுதான் நம்ம கை தூக்கி விட்டுது. மில்லு வருமானம் ஒன்றும் பெருசாக இல்லை. அன்னைக்கு 35 ரூபா சம்பளம் வாங்கி எதுக்கு பற்ற போகுது? அதனால இதுதான் பெட்டராக பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து இது கொஞ்சம் கேவலமாக நினைக்கிறாங்க. மாட்டு தொழில் வந்து செய்யறதுக்கு ஆள் இல்லை, அதனால கேவலமாக நினைக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே இதுலேயே தான் இருக்கிறேன். மாட்டு பண்ணை ஒரு லாபகரமாக இருக்குங்க இந்த தொழில். இப்போ ஒன்றும் நட்டம் வராதுங்க. நாம் பாடுபடுற கூலி கிடைச்சா போகுது. பண்டாங்க இருக்குது, தப்பு இல்லை. நம்ம அளவுக்கு ஓடிட்டு இருக்குது. இப்போ தோட்டங்காடு இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து கொண்டு போகிறேன், இங்கேருந்து கொண்டு போகிறதுனால இங்கே கொண்டு போனால் வெளியே வாங்கி போடுறதுக்கு ஒரு 10 ரூபா மிச்சமாகுது. அப்படித்தான் கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் ஒரு தோராயமாக ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன்.
நீங்கள் ஒரு 11 மாடு 10 மாடு வச்சுருக்கீங்க, ஒரு 110 லிட்டர் ஒரு நாளைக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க. ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்ச ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருதுன்னு வச்சுங்க. இப்போ தீவனங்கள் உங்களுடைய தோட்டத்திலேயே நீங்கள் வந்து பயிரிட்டுருக்கீங்க நீங்கள். அப்போ எல்லா செலவுகள் அதை எப்படி இருந்தாலும் நீங்கள் பசுந்தீவனமும் அடர் தீவனமும் நீங்கள் கொடுத்து தான் தீவீங்க. பசுந்தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டயே இருக்கிறனால பிரச்சனை இல்லை. அடர் தீவனங்கள் நீங்கள் வெளியே வாங்கி தான் நீங்கள் கொடுப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த அடர் தீவனத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ செலவுகள் இதில் ஆகுதுங்க? இங்கே கணக்கு போட்டால் செலவு கம்மிங்க. நான் வந்து இங்கேருந்து டெம்போவுக்கு பிடிச்சி கொண்டு போகிற போது எனக்கு வந்து டெம்போவுக்கு 3,000 ரூபா வாடகை, ஆள் கூலி 1000. நாங்கள் 2 பேர் வேலை செய்கிறது 5,000 ரூபா. 5,000 ரூபா தட்டு கொண்டு போனோம் ஒரு வாரத்துக்கு வரும். ஒரு வாரத்துக்கு இப்போ வண்டியில் வாங்கணும்னு சொன்னாக்கா 10,000 ரூபாய்க்கு தட்டு வாங்குவோம். இங்கே ஒரு வாரத்தை தட்டு 10,000 ரூபா தட்டு மிச்சம் அப்படிங்கிற கணக்கு தான் போட்டுக்கணும். அப்படித்தான் பண்ண முடியும். செலவு வந்து அங்கே இருக்கிறதுக்கு செலவு ஓவர், இங்கே வந்து செலவு கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ ஒரு 1,50,000 லட்சம்னா ஒரு 30,000-40,000 ரூபா இதில் செலவாகும். மேற்படி உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருமானம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எதோ 10-40 ரூபா நிற்கல. சம்பளம் நம்ம சம்பளம் நிற்கி நம்ம குடும்ப செலவு பண்ணுறோம். இதுதான் மிச்சம் பண்ண முடியும். சும்மா பூராமே மிச்சமாகனாக்க அப்புறம் அதுகளை வச்சு பார்க்கணும்ல. அதுகளை நல்லா பக்குவம் பண்ணீங்கன்னா அப்புறம் இருக்கிறது போயிடும். ஏன்னா இப்போ வந்து ஒரு மாடு வளர்த்துறாங்க, வளர்த்தி அது வந்து எப்படி நம்ம வந்து அந்த தொழிலில் வந்து சம்பாதிக்கிறது. இப்போ வந்து சொசைட்டிக்கெல்லாம் பால் கொடுக்குறாங்க. அந்த சொசைட்டிக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு அரசு நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் ஒரு எஸ்என்எஃப் ஃபேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு தொகையை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்களே பால் கறக்குறீங்க, நீங்களே டைரெக்டாக நீங்கள் சப்ளை பண்ணுறீங்கும் போது இது லாபகரமாக இருக்குமா, அது லாபகரமாக இருக்குமா? லாபகரமாக அலைச்சல் இருக்குதுங்க, அதுக்கு தகுந்த காசு கிடைக்கும். இது அலைச்சல் இல்லை, கொண்டு போய் சொசைட்டிக்கு கொடுத்துரும், அதுக்கு தகுந்த காசு தான் கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். இப்போ நாம் வந்து கறந்ததும் கொண்டு போய் அங்கே ஊற்றிடுறோம், அவன் கொடுக்குற ரேட்டு தான் நாம் வாங்கிக்கணும். இங்கேருந்து நாம் கொண்டு போனோம், ஒரு ஆள் பொழப்புக்கிடு, ஒரு ஆள் தொழில் அதே வேலையை செய்யணும். அப்போ தான் நடக்கும். அப்போ அதுக்கு முடியாதுல்ல. அப்போ நாம் தோட்டத்தை பார்க்க முடியும். இப்போ தோட்டத்தில் என்னென்ன விவசாயம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ நான் மக்காச்சோளம் மஞ்சோளம் இந்த 2 தவிர்த்து வேறு எதுவும். இது மாடுகளுக்கு டைம் அவ்வளோதான், மாடுகளுக்காக மட்டும்தான் பயிரிட்டுருக்கீங்க. இப்போ மக்காச்சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மக்காச்சோளம் வந்து பால் உற்பத்தியை வந்து அந்த ஃபேட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்களா மக்காச்சோளம்? ஆமாம், அது நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எங்கள் மாட்டுகளுக்கு பொறுத்தளவு மக்காச்சோளம் போட்டால் பின்னி 1 லிட்டர் பால் சேர்ந்து வரும். அதை வச்சு கணக்கு பண்ணலாம். இப்போ வேறு தீவனம் போட்டால் பால் குறையும், இது போட்டால் அந்த பாலை ஈக்குவலாக அப்படியே இருந்துகிட்டே இருக்குது வித்தியாசம். ஆனால் நீங்கள் வந்து உண்மையாக சொல்ல போனால் ஒரு தீர்க்கதரிசினே நான் சொல்லுவேன். அதாவது ஒரு மில் பணியை துறந்துட்டு நீங்கள் வந்து இடைவிடாத ஒரு பணியை மேற்கொண்டு இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைச்சிட்டே இருக்கீங்க. இந்த உழைப்பினுடைய அந்த ஒரு வெற்றி வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நம்ம போயிட்டே இருக்கோம், நம்ம வந்து டெய்லியும் நம்ம சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இனி எதிர்வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படிங்கிற ஒரு தொழில் தான் வந்து கோடோற்றி வளரப்போகுது. ஏன்னா இந்த ஒரு மாட்டு பண்ணை பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லைங்க. அதுதாங்க, இல்லை மாட்டு பண்ணையே பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லை. இது நம்ம இருக்க வரைக்கும் செய்ய நம்ம பசங்க வந்து செய்வாங்கிறதுக்கெல்லாம் இல்லை. கண்டிப்பாங்க, அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நடக்கு, ஆர்வம் இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியும். அதுலேயும் வந்து இந்த தொழில் செய்யறதுனா நேரங்காலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாரு இப்போ நம்ம பக்கத்தாளிக்கு ஒரு பாய் பையன் கல்கத்தா வேலைக்கு போனான், அப்புறம் அங்கேருந்து வந்து தோட்டத்தை பிடிச்சி 2 பக்கம் ஓட்டினா, அப்புறம் எல்லாம் ஓட்டிட்டு மாட்டு பண்ண வைக்கலான்னு மாட்டை வாங்கினா, 2 மாடு அவுட்டு முடிஞ்சது, கடன்காரன் ஆகிட்டா. எப்படி போய் பண்ணுவீங்க? இப்போ வேலைக்கு போகிறான். அந்த மாதிரி அதுக்கு நேரங்காலமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த தொழில் செய்ய முடியும். இல்லைன்னா அடியும் முழுகு நிம்மதியாக இருக்கெல்லாம் முடியாது. அந்த மாதிரி தொழில் தான். ஆனால் என்ன இனம் மாடுகள் வச்சுருக்கீங்க? எல்லாம் ஜெர்சி மாடு தாங்க. ஜெர்சி தான் வச்சுருக்கீங்க. ஜெர்சி நல்லா இருக்குது இல்லைங்களா? ஹெச்எப் நீங்கள் வாங்கலை? ஹெச்எப் இருக்குது. ஹெச்எப் ஜெர்சி 2 கலந்து வச்சுருக்கேன். 2 கலந்து தான். ஓகே, சரிங்கண்ணா. அதாவது உங்களோட பிஸி ஷெட்யூலில் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்க்குற ஒரு பயனாளர்களுக்கு உங்களுடைய ஒரு தெளிவு வந்து நிச்சயமாக உதவியாக இருக்குங்க. மிக்க நன்றிங்கண்ணா. யாராவது பால் தேவைப்பட்டால் உங்களை அணுகலாமா? இப்போதைக்கு இல்லைங்க, நம்மளுக்கு அளவுக்கு ஓடிட்டுருக்குது. அப்படிங்களா? ஓகே, முடியறது இல்லையா, வயசு ஓடிட்டு இருக்குதுல்ல. ஆனால் 62ன்னா நம்பவே முடியல. நான் ஏதோ ஒரு 47 48 அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினச்சேன். 62ங்கிறத நம்பவே முடியல. விட்டு நின்று இன்னைக்கு 20 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. ரொம்ப இளமையாக தான் இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு தகவல் வந்து நிச்சயமாக அண்ணன் வந்து நம்மக்கிட்ட வந்து ஓடிட்டே இருந்தாருங்க. அந்த மாடு கூட ஓடிட்டே இருந்தான். அந்த காணொலியை வந்து என்னால் சரியாக எடுக்க முடியல. ஏன்னா அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்குறதுக்கே கொஞ்சம் தாமதமாயிருச்சு. நிச்சயமாக இந்த ஒரு காணொலி வந்து நீங்கள் வந்து மாட்டுப்பண்ணை வந்து பிகினிங்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த ஒரு தகவலை வந்து நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா அந்த கேள்வி கணைகளை நான் கொடுக்குறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.